தோழர்களுக்கு வணக்கம். அதாவது நான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். என்னன்னா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும் எலக்ஷன் ரிசல்ட் 2026 தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றம். யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இது. அதாவது டிவிகேன்ற ஒரு கட்சி வெறும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சி, இப்போ வந்துட்டு ஆட்சியில அமர்ந்திருக்கு. 70 வருஷ பாரம்பரிய கட்சிகளான 2 பெரும் திராவிட கட்சிகள எதிர்த்து அசால்ட்டா டிவிகேன்ற ஒரு கட்சி ஆட்சிய புடிச்சு, இது முதலமைச்சரா திரு விஜய் அவர்கள் உட்காந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். அத பத்தி தான் நம்ம பேச போறோம். எப்படி டிவிகே ஜெயிச்சுச்சு? வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டிவிகே? இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 3 காரணங்கள் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? டிவிகே ஜெயிச்சதுக்கு. அதாவது ஃபர்ஸ்ட்டு காரணம் என்னன்னா, சிம்பிள். என்னன்னா, இது பொதுவா எல்லாரும் என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட்டு காரணம் விஜயோட கரிஸ்மா ஃபர்ஸ்ட். விஜயோட கரிஸ்மா ஒன் ஆஃப் த அன்பிலீவபிளா இருந்துச்சு உண்மையிலே. அதாவது அது வந்துட்டு நாம என்ன நெனச்சோம்னா, நாம முதற்கொண்டு இல்ல, அரசியல் நிபுணர்கள் முக்காவாசி எல்லாம் என்ன நெனச்சாங்கன்னா, உண்மையிலே அவருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் ஆனா அது ஓட்டா மாறுமா? அப்டின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா விஜயகாந்துக்கு நடக்காதது, கமலஹாசனுக்கு நடக்காதது, மத்த யாருக்குமே நடக்காதது இவருக்கு நடக்கும்ன்றது நம்ம எதிர்பார்க்கவே இல்ல கண்டிப்பா. ஸோ நம்ம என்ன நெனச்சோம்னா, அவரு எங்க போனாலும் பெரிய கூட்டம் வந்துச்சு. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க. பல மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. கரூர் சம்பவம் கூட அதனால தான் நடந்துச்சு. இருந்தாலும் இவ்ளோ பெரிய செட்பேக்ஸ் அவருக்கு ஏகப்பட்ட செட்பேக்லாம் கரூர் சம்பவம் இந்த மாரி பல விஷயங்கள்லாம் வச்சதுனால, கண்டிப்பா அவர் வந்துட்டு வர வாய்ப்பே இல்ல. மேபி மேக்ஸிமம் எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு மேக்ஸிமம் உட்காருவாரு. அதான் மேக்ஸிமம் அப்படின்னு நெனச்சோம். பட் ஆனா ஆட்சியே புடிச்சுட்டாங்க இப்ப. ஸோ அதான் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்துட்டு, அவரோட மிகப்பெரிய ஃபேன் பேஸ் அந்த ஒரு கரிஸ்மா, விஜய்க்கு கரிஸ்மா, அந்த கரிஸ்மால ஓட்டு. 2வது விஷயம் என்னன்னா, முக்கியமா பார்க்குறது என்னன்னா, அவரோட அந்த ஒரு இது ம். அந்த மேனிபுலேட்டிங் திங்க் அதாவது என்னடா மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? அதாவது என்னன்னா நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். விஜய் வந்துட்டு பெருசா எந்த ஒரு கஷ்டமும் படல, இந்த ஆட்சிய பிடிக்கிறதுக்கு. உண்மையிலே அவர் பெருசா எந்த ஒரு கஷ்டமும் படல. அவரு ஒண்ணும் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணல, பெரிய போராட்டம் பண்ணல. பெருசா இது வந்து ஆளுங்கட்சிய எதிர்த்து பெரிய லெவல்ல ஒரு வந்துட்டு பெரிய பிரச்சாரமும் பண்ணல. அவர் சொந்த தொகுதிக்கே போய் அவர் பெரிய பிரச்சாரங்கள் பண்ணல. இருந்தாலும் அந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னா, கண்டிப்பா அதுக்கு காரணம் வந்துட்டு என்னன்னா அவரு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ரொம்பலாம் பேசல. 10 நிமிஷம் தான் பேசினாரு. மொத்தமா ஒரு பிரச்சாரம் நடந்தா, அதுல 10 நிமிஷம் தான் அவர் பேசினாரு. அவரோட அதிகபட்சம் அ ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்துனாங்க ரீசென்ட்டா. அது வந்துட்டு அதுவே அதிகபட்சமே நடந்தது வெறும் 40 நிமிஷமோ இவ்வளோதான். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி. அதாவது பெருசா இந்த டிஎம்கே ஆட்சியில ஆன்டி இன்கம்பன்சியே கிடையாதுங்க. ஆனா இருந்தாலும் 2 பெரும் திராவிட கட்சிகளுக்கு எதிரா எப்பவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது? ஒரு மாற்றம் வேண்டும்னு ஒரு இருக்கும். மாறி, மாறி இவங்களே வந்துட்டுருக்காங்களே! புதுசா யாராவது வரணுங்க, மாற்றம் வேண்டுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அது வந்துட்டு இந்த வாட்டி இந்த இந்த வாட்டி அது ஒர்க் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். அதாவது முக்காவாசி எல்லாம் மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிடுச்சு. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கேன்னு மாத்தி, மாத்தி வந்தது. டிஎம்கே வந்துட்டு ஓட்டு போட்டதுக்கு ஐடியாலஜி காரணம். அதுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பாரம்பரிய வரலாறு இருக்கு. இதுக்காக ஓட்டு போட்டாங்க. ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஐடியாலஜி தாண்டி அவங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கான ஒரு பெர்சனாலிட்டி பேஸ்டு ஓட்டு தான். அது எம்ஜிஆரா இருக்கட்டும், ஜெயலலிதாவா இருக்கட்டும், அவங்க 2 பேத்துக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல பெர்சனாலிட்டி, ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி இருக்கு. இப்ப அந்த வேக்கன்ட் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த ஏடிஎம்கே ஓட் எல்லாமே அந்த பெர்சனாலிட்டி பேஸ்டு வந்துட்டு அப்படியே விஜய் வந்து கைப்பற்றிட்டாருன்னு நெனைக்கிறேன். புரியுதுங்களா? அதனால ஏன்னா எடப்பாடி பாவம் எடப்பாடி வந்துட்டு அவர் சொந்த தொகுதியில ஜெயிச்சாலும், அவருக்கு வந்துட்டு அந்த லெவல் கரிஸ்மா பெர்சனாலிட்டி கிடையாது. அவங்க ஜெயலலிதா இருந்த அளவுக்கு. ஸோ அந்த விஷயம் தான் இங்க பெரிய அந்த வேக்கன்ட் வந்துட்டு ஏடிஎம்கே இந்த வேக்கன்ட் வந்துட்டு டிவிக்கு நிரப்பியிருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த விஷயத்துல. அந்த பெர்சனாலிட்டி பேஸ்டு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, அவர் வந்துட்டு ரொம்ப பெருசாலாம் இன்னும் யோசிக்கல. அவர் பண்ற அரசியல் ரொம்ப சிம்பிளா இருக்கு. மக்களோட பொதுவான சைக்காலஜி என்னன்னா, ஒரு விஷயத்த காம்ப்ளிகேட்டடா சொல்றத விட சிம்பிளா சொன்னா தான் அவங்க சீக்கிரமா போய் ரீச் ஆகும். பயங்கரமா ரீச் ஆகும். அது ஜென்ஸியா இருக்கட்டும், இல்ல இளம் தலைமுறையா இருக்கட்டும், இல்ல சின்ன பசங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும். எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆனா சிம்பிளா இருக்கும் அந்த கான்செப்ட்ன்றது. அந்த விஷயம் வந்து டிவிகே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாங்க. எப்படின்னா, அவங்க பெருசாலாம் ஒண்ணும் அரசியல் பேசல. பெருசா ஒண்ணும் அவங்க வந்துட்டு இந்த எப்படி சொல்றது? இந்த
டீலிமிட்டேஷன் பத்தி பேசல, எஸ்ஏஆர் பத்தி பேசல. இது பல பிரச்சனை. திருப்பரங்குன்றம் பத்தி பேசல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆணவ படுகொலை இந்த மாரி ரொம்ப பெரிய அரசியல் பிரச்சனை, முக்கியமான பிரச்சனைகள்லாம் பேசவே இல்ல அவங்க. அரசியல் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லா தெரியும். அவங்க பேசலன்னு. ஆனா மக்கள் இருக்காங்கல்ல, மக்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நுட்பமான அரசியல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எதார்த்தமான அரசியல். சாதாரணமா பார்க்குற, புரியிற மாரி அரசியல் பண்ணாங்க. அதாவது எப்படின்னா, சிம்பிளா பண்ணாங்க. என்னன்னா, ஏடிஎம்கே வந்துட்டு அவங்க பேசவே இல்ல. பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்ட்டாங்க. பெரியார் வந்துட்டு கொள்கை தலைவர்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. எல்லாரையும் எடுத்து கொள்கை தலைவரா வச்சுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு டிஎம்கே, ஆன்டி டிஎம்கே தான் மெயின் ஸ்டாண்டா வச்சாங்க அவங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ, இப்ப ஆன்டி டிஎம்கே, ஏடிஎம்கே 2மே வேணாம். நான் ஒரு இது என்ன சூஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கான ரீசன்ஸ் வந்து சிம்பிள். ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. என்னன்னா, நான் வந்துட்டு ஏற்கனவே ஒரு கரிஸ்மா இருக்கு. ஒரு பெரிய கரிஸ்மா இருக்கு. ஸோ, அவரு என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி அவரு சொன்னா நம்புறதுக்கு மனப்பக்குவம் வந்துச்சு அந்த கரிஸ்மால. அப்புறம் 2வது விஷயம் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. ஊழல். 2 பெரும் திராவிட கட்சிகள். பெரிய ஊழல். ஊழல், ஊழல், ஊழல். அவர் பெரிய ஊழல் பண்றாங்க. நான் ஊழல் இல்ல. நான் எந்த ஊழலும் பண்ணல. நான் வந்துட்டு ரொம்ப தூய்மையானவனா வரேன். அவங்கலாம் தீய சக்திங்க. அவங்க ஊழல் பண்றாங்க. நான் தூய்மை. நான் வந்துட்டு ரொம்ப என் கையில கறப்படி இல்ல. நான் வந்துட்டு ரொம்ப நல்லவன். தயவு செஞ்சு எனக்கு ஓட்டு போடுங்க. என்ன நம்புங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷன். இந்த எலக்ஷன்ல எனக்கு எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனல் அட்ராக்ஷன் வந்துட்டு ஒரு சிம்பிளான அரசியல் சொல்லி முக்காவாசி எமோஷன கேதர் பண்றாரு மக்கள்கிட்ட இருந்து. புரியுதுங்களா? அந்த விஷயம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்புறம் வந்துட்டு இந்த ஜென்சி போன்ற இளம் தலைமுறைகள் ஓரளவுக்கு இது 40 வயசுக்கு உட்பட்டவங்கலாம் கவர்றதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, இப்ப டிஎம்கே வந்துட்டு ஏன் பிஜேபிய நாங்க தடுக்கிறோம். பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம், அதுக்கு ஒரு மிகப்பெரிய இது எப்படி சொல்றது? அவங்க டீலிமிட்டேஷன் பத்தி பேசணும்னா, இப்ப டிஎம்கே பேசுதுன்னா 1 மணி நேரம் பேசுவாங்க. இவர் 10 நிமிஷம் தான் பேசுறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. ஆன்டி டிஎம்கேன்ற ஸ்டாண்ட ஒரே வார்த்தையில முடிக்கிறாரு. எப்படின்னா, நான் ஒரு தூய சக்தி, திமுக தீய சக்தி. ஓம் சக்தி, பராசக்தி, திமுக தீய சக்தி. இந்த மாரி டயலாக்ஸ் மூலமா சின்ன சின்ன ப்ரோவர்ப் மாரி வெறும் 2 செகண்ட், 30 செகண்ட் ரீல்ஸ்ல அந்த ரீல்ஸ்ல பரப்புறதுக்கு ஈஸியா இருக்கு ரொம்ப அந்த டயலாக்ஸ்லாம். ஸோ இந்த மாரி சிம்பிளான அரசியல். ரொம்ப சிம்பிளா முடிச்சிடுறாரு எல்லாமே. அந்த விஷயம் வந்துட்டு திரும்ப திரும்ப அதையே முன் வச்சுட்டுருக்காரு. பண்ண விஷயத்த திரும்ப திரும்ப தீசக்தி, தீசக்தி, தீசக்தின்றாரு திமுகவ. அத திரும்ப திரும்ப முன்வைக்கிறாரு. நான் வந்துட்டு ஒரு தூயவன், நான் ஒரு தூயவன். என் காசுலேருந்து நான் செலவு பண்றேன். நான் மக்களுக்காக வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு. அந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு பயங்கரமா. அது மக்கள் அதுவும் நுட்பமான அரசியல் தெரியாத மக்கள் பாவம் ஏமாந்துருக்காங்க அதனால. 3வது விஷயம் ரொம்ப முக்கியமானது இதுல என்னன்னா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன். சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி அரசியல்ன்றது எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல்ஸ்ல இருக்கும், காலேஜஸ்ல இருக்கும், வீட்ல இருக்கும், ரோட்ல இருக்கும், டீ கடையில இருக்கும். ஆனா இப்ப புதுசா சோசியல் மீடியால Twitterலயும், Instagramலயும் அரசியல் வந்திருக்கு. அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்ல. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இவ்ளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்ல. கிட்டத்தட்ட ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த 2026 எலக்ஷன் வந்து டிஎன்ல கிட்டத்தட்ட ஒரு 30% ஓட்ட வந்துட்டு இந்த Instagram வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு அப்டின்றாங்க. சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்ணியிருக்கு அப்டின்றாங்க. நெனச்சுப்பாங்க ரூட் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு டிவிக்கு வந்துட்டு ஆப்பரேட் பண்றது ரூட்ன்ற ஒரு கம்பெனி தான். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ், ரூட் போன்ற விஷயங்கள் மூலமா. அவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி பயங்கரமான நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். சோசியல் மீடியா எடுத்தீங்கனாலே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா Instagram யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு டிவிக்கு இல்லாத உங்க ஃபீட்ல வந்திருக்கும். அட்லீஸ்ட் 1ல நெறையா வந்திருக்கும். அவரு வந்துட்டு அதான் அந்த கரிஸ்மாவும் ஏற்கனவே இருக்கிற அந்த சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பயங்கரமா ஆக்டர் பேஜ் எல்லாம் டிவிகே பேஜா மாறுது. ஆக்டர்ஸ் பேஜ்ன்னு இல்ல. கோலிவுட் பேஜ், பாலிவுட் பேஜ், சினிமா பேஜ், அப்புறம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்கும் காசு குடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இந்த எலக்ஷன் அன்னைக்குலாம் அந்த ஒயிட் ஷர்ட் வந்துட்டு ப்ரவுன் பேண்ட் போட்டு, அந்த இது விசில்ன்னு சொல்லிட்டு ய எல்லாருக்குமே காசு குடுத்து விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றது. இந்த மாரி மறைமுகமா காமெடி ரீல்ஸ் போட்டவங்க, டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போட்டவங்க, எல்லா இன்ஃப்ளூயன்ஸையும் ஒரு வேலைக்கு வாங்கி, இவங்களுக்கு போட்டு அது பண்ணின்னு பயங்கரமா பண்ணானுங்க. சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட எவன் வேணா டிஎம்கே எதிர்த்து பேசுனானோ அவனுக்கெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் டிஎம்கே போடுற ரீல்ஸு, டிவிகே போடுற டிஎம்கே ஐடிவிங் போடுற ரீல்ஸ் எல்லாத்துக்குமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதாவது அல்காரிதம் செட் பண்றது தான். அதான் அல்காரிதம் செட் பண்றது. அந்த ஒரு டெக்னிக்க தான் மத்த கட்சிகள் மிஸ் பண்ணுது. டிவிக்கு, ஐடிவிங் பயங்கரமா செயல்படுச்சு ரூட். என்னன்னா, ரூட் என்ன பண்ணியிருக்குன்னா, கிட்ட Instagram அல்காரிதம
தெரிஞ்சோ தெரியாமலையோ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாரி மாத்திருச்சு. ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த ரீல்ஸ்க்கு வந்து நெறைய லைக்ஸ் வேணும், நெறைய கமெண்ட்ஸ் வேணும், பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, ரீபோஸ்ட்டு, ஷேர்ஸ் இத வச்சு தான். ஆட்டோமேட்டிக்கா லைக்ஸு, கமெண்ட்ஸ்லாம் செட் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு ஃபேக்கு இத வச்சு ஓரளவுக்கு இதெல்லாம் பண்ணி, நல்ல ஒரு இது பண்ணிட்டாலே, அந்த விஜயோட சினிமா இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் சேர்த்து, அது ஈஸியா வந்துட்டு ஷேர்ஸ் வந்துரும். அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இதில சப்போர்ட் வேற பண்றாங்களா, அது இன்னமும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வாட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டா, அதே ரீல்ஸ் எல்லாத்துக்கும் திரும்ப திரும்ப வரும். திரும்பி ஷேர் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அவனுக்கே தெரியாம எல்லாருமே டிவிகேக்கு ஓட்டு போட்டுறாங்க. ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க. இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, மைக்ரோ லெவல்ல ஒரு கேம்பெயினிங் நடந்துச்சு எலக்ஷனுக்கு அப்ப. என்னன்னா, சின்ன பசங்கள ஓட்டு போட வச்சு விஜயே சொன்னாரு அது மேடையில. குழந்தைங்கள எல்லாரும் கேளுங்க. நீங்க வந்துட்டு சாக்லேட் வேணும்னா எப்படி உங்க அம்மா, அப்பா கிட்ட அடம் பிடிப்பீங்க? அதே மாரி நீங்க வந்துட்டு இந்த விஜய் மாமா சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு வாங்கிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன்னா, 18 வயசுக்கு கீழ உள்ளவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே அதான். அவங்க இது வந்து ஜனநாயக பிரச்சனைங்க. சமூக பிரச்சனை. 18 வயசுக்கு கீழ உள்ள குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க கேட்டா நான் ஓட்டு போட்டேன். பல பேர் சொல்றாங்க என்கிட்ட. பசங்களுக்காக ஓட்டு போட்டேன். ஏன் அறிவு இருக்காயா அவனுக்கு? பசங்களுக்காக ஓட்டு போட்டாராம். அதாவது இது ஒரு எலக்ஷன் அஃபென்ஸ்ங்க. புரிஞ்சுக்கோங்க. ஒரு 18 வயசு கீழ உள்ளவங்களுக்கு விவரம் தெரியாது. அவங்க என்ன வேணா கேட்பாங்க. மழையில ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்பாங்க. வாங்கி தருவீங்களா? உடம்புக்கு நல்லது கிடையாதுல்ல. அதே மாரி தான். அவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனா அவங்கள கேட்டு ஓட்டு போட்டுருவேன்றான். இந்த மாரி மைக்ரோ இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் பாதி பேர் என்னன்னா, எப்படின்னா, ஏதோ ஒரு வாய்ப்பு தரணும்னு ஓட்டு போட்டேன். யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நெனச்சு ஓட்டு போட்டேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா டிஎம்கேக்கு தான் ஜெயிக்கும் வரும்னு தெரியும். யாருமே விசிலுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நெனச்சு நான் ஓட்டு போட்டேன். கடைசில பார்த்தா அவங்க ஜெயிச்சுட்டாங்க இப்ப அப்படின்றாங்க. யாருமே எதிர்பார்க்கல அந்த இந்த ஒரு ரிசல்ட்ட. அவங்க ஓட்டு போட்டவங்க முதற்கொண்டு எதிர்பார்க்கல. விஜய் கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அவரு சிஎம் ஆவாருன்னு. எப்படியோ அவர் சிஎம் ஆயிட்டாரு. அமைச்சரவை நிர்வகிச்சாச்சு. இப்ப வந்துட்டு அடுத்த 5 வருஷம் அவரு தான் ஆளப்போறாரு. டிவிகே தான். உண்மையிலே ஒரு பிக்கஸ்ட் சேஞ்ச் தான். யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய பேங்க். ஒன் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் கண்டிப்பா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பார்ப்போம். ஆனா உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா, இயர்லி சக்சஸ் ஆல்வேஸ் பி எ ஸ்கேம். கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம். அதாவது அ ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்னன்னா, எப்பவுமே ஒரு சீக்கிரமா கிடைக்கிற வெற்றின்றது கண்டிப்பா ஒரு ஸ்கேமா தான் இருக்கும். அந்த மாரி தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா, வெறும் 2 வருஷத்துக்குள்ள எந்த ஒரு அனுபவமே இல்லாம, எம்எல்ஏ யாருன்னு கூட பார்க்காம மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. ஒரு சிலர் சொன்னாங்க என்ட்ட. ஜாதி, மதம் கூட பார்க்காம ஓட்டு போட்டுருக்காங்க ப்ரோ. காசு வாங்காம ஓட்டு போட்டுருக்காங்க ப்ரோ அப்டின்னாங்க. கரெக்ட் தான் ப்ரோ. எம்எல்ஏ கூட பார்க்காம ஓட்டு போட்டுருக்காங்க ப்ரோ. அதையும் பார்க்கணும் ப்ரோ. நெனச்சுப்பாங்க. எம்எல்ஏ பார்க்காம ஓட்டு போட்டாங்களா? என்னைக்காவது இந்த எலக்ஷன் எந்த எலக்ஷன்ல நடந்திருக்கா அப்டி? எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. அவர் பேர் தெரியாது. விஜய் விசில். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது எப்படி தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு கல்ட் குரூப்ன்னு சொல்லுவாங்க இததான். முட்டாள்தனமான நம்பிக்கை. ரொம்ப எப்படி சொல்ல ஒரு தனி மனித வழிபாடு விஜய் மேல. இப்படிதான் இருக்காங்க. இத வந்துட்டு கண்டிப்பா மாத்தி ஆகணும். கண்டிப்பா மக்கள் திருந்துவாங்க. இந்த 5 வருஷம் அவங்க பண்ற ஆட்சிய பொறுத்து மக்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த பாடம் கண்டிப்பா நடக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பாய்.